எனவே அன்பான சகோதரர்களே, வாக்கு செலுத்துவதற்கு முன்னால் இந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்கு வர வேண்டும். யாரிடத்திலே நாம் கொடுக்க போகிறோம்? ஏதோ சினிமாக்களில் கண்ட மோகத்திற்கு பின்னால் போய் வீணாய் நம்முடைய வாக்குகள் மாறுகிறது என்பதை தாண்டி நாம் மதவாத சக்திகளுக்கு கைக்குள்ளே, அடிமைகளின் கைகளுக்குள்ளே இந்த ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்படுவதற்கு நாம் மறைமுகமாக உதவியாளர்களாக மாறிவிடக்கூடாது. தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்தை தீவிரவாதிகளாக சித்தரித்து அதில் நடித்து எந்த ஒரு வெளிப்படையும் எந்த ஒரு விஷயத்திலும் முஸ்லிம் சமூகம் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சமயத்திலும் கூட காதில் கேட்டும் கேட்காததை போன்று கடந்து சென்றவர் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் சிறுபான்மை சமூகத்திற்கு பாதுகாவலனாக இருப்பேன். எந்த சமுதாயத்தில் பொது அரங்கில், எந்த சமுதாயத்தை பொது சமூகத்துக்கு மத்தியிலே தொடர்ந்து ஒரு இடத்தில், ஒரு திரைப்படத்தில் மட்டுமல்லாமல் பல திரைப்படங்களிலே தீவிரவாதிகளாக சித்தரித்து, ஏன் நாம் இன்றைக்கும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம், தீவிரவாத செயலை முஸ்லிம் மட்டுமல்ல யார் செய்தாலும் தப்புதான். அது ஏன் உங்களுக்கு முஸ்லிம் மட்டும் குறியாக இருக்கிறது? அவர்களை மட்டும் ஏன் திரும்ப 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 காட்சி ஊடகத்தின் வழியாக தீவிரவாதிகளாகவே சித்தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி தொடர்ச்சியாக செஞ்சு முஸ்லிம் சமுதாயம் பல எதிர்ப்புகளை தெரிவித்த பொழுதும் கூட கண்டும் காணாமல் போனவர் இன்று வந்து சொல்கிறார், நான் சிறுபான்மையினின் காவலாளன். இதை கேட்டுட்டு அல்லாஹு அக்பர், நம் சமூகத்தின் இளசுகள் அவர்களுக்கு பின்னால் போய் கொடிபிடிப்பது எவ்வளவு பெரிய அபத்தம். நாடாள துடிக்கக்கூடியவர்கள் திரைக்காட்சிகளுக்கு முன்னால் திரையிலே மட்டும் வந்தால் போதுமா? திரையிலே அவர்கள் தங்களுடைய ஹீரோ என்கின்ற அமைப்பிலே, கதாநாயகன் என்ற அடிப்படையிலே அவர்களை ரசித்தீர்கள், அவர்களுக்காக வேண்டி கைகொட்டி சிரித்தீர்கள், விசிலடித்தீர்கள், என்னமோ செய்தீர்கள், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் அந்த திரையில் கண்டவர் தான் எங்களுக்கான நிஜ தலைவர் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய அபத்தம். மக்கள் பிரச்சனையில் எவ்வளவு தூரம் அவர் கவனம் எடுத்தார் என்று யோசித்தோமா? மக்கள் பிரச்சனையில் எவ்வளவு தூரம் அவர் குரல் கொடுத்தார் என்று யோசித்தோமா? உலகமே சந்தி சிரிச்சிடுங்க மணிப்பூர் பிரச்சனையில். எம்புடு பெரிய அபத்தம் அது. அந்த மணிப்பூர் இஷ்யூவை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் யாரை தலைவராக்க துடுக்கிறீர்களோ சொன்னாரா? எத்தனை நாள் முஸ்லிம் சமூகம் வெயிலிலும் மழையிலும் சிஏஏ என்ஆர்சி போராட்டத்திலே அப்படியே டெண்டடித்து காத்து கிடந்தோம். ஒன்றும் இல்லை. அவர் இருக்கிற வீட்டிலிருந்து ஒரு அறிக்கை வந்ததா? அவர் எப்படி ஒரு சிறுபான்மை சமூகத்தின் காவலராக இருப்பார்? அதை கேட்டுக்கொண்டு எப்படி நாம் அவருக்கு பின்னால் போய் நிற்பது? அன்பான சகோதரர்களே, இப்படி வழங்கி நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், நாட்டின் போக்கு சர்வாதிகாரத்தை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து வருகிறது. 5 மாநிலத்தின் தேர்தல் நடக்கிறது இல்லையா? இந்த நேரத்தில் தான் டீலிமிட்டேஷன் வருது, தொகுதி மறுவரையறை வருது. எல்லாரும் மக்கள் எந்த சிந்தனையில் இருக்கிறாங்க, எதை கொண்டு வந்து புகுத்துறான் பாருங்க. டீலிமிட்டேஷனால் என்ன? இது நன்மைதானே. உங்கள் பகுதிக்கு, உங்கள் மாநிலத்திற்கு கூடுதலாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்களே என்று நியாயவாதம் பேசலாம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக மோசமான திட்டம் தென்னிந்தியாவை மொத்தமாக புறக்கணித்து விடுவது. தென் தமிழகம் இல்லை, மொத்த தென்னிந்தியாவையும், தமிழ்நாடு உட்பட ஒரு 5-6 மாநிலங்களை மொத்தமாக புறக்கணித்து விட்டு நீங்கள் எங்களுக்கு வாக்கு போடுங்கள், போடாமல் போகுங்கள். நாங்கள் குறிப்பிட்ட மாநிலத்தில் எங்கள் தொகுதிக்கு, எங்களுடைய பலத்துக்கு தக்கவாறு அங்கிருந்து நாங்கள் உறுப்பினர்களை தேர்வு செய்து நாங்களே ஆட்சியை மீண்டும் மீண்டும் பிடிப்போம். எவ்வளவு பெரிய அபத்தம். இந்த சூழலில் நாம் சரியான முறையில் யோசித்து சரியான நபர்களின் கைகளிலே ஆட்சியை கொடுக்க தவறினால் மிகப்பெரிய பின்விளைவை ஒட்டுமொத்த சமூகமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, எனவேதான் உங்களிடத்திலே மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நல்லவர்களின் கைகளிலே ஆட்சி போய் சேர்வதற்கு ஒரு முஸ்லீமாக நம்முடைய கடமை ஆற்ற வேண்டியது இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன அநியாயக்காரர்களின், தகுதியில்லாதவர்களின் கைகளுக்குள்ளே ஆட்சி போய்விடாமல், அதிகாரம் சிக்கி போய்விடாமல் தடுத்து நிப்பாட்டுவதற்கு ஒரு முஸ்லீமாய் கடமையாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் யோசித்து கொஞ்சம் நிதானித்து நீங்கள் கொஞ்சம் அலசி ஆராயுங்கள். நம்மை சுற்றி என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் நடக்கிறது? அமைதி மண்ணாக இருக்கக்கூடிய மதுரையை கலவர பூமியாக மாற்ற துடித்தார்களே இல்லையா? இன்னைக்கும் அங்கே போய் அதை வாக்குறுதியாக கொடுத்து, அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில வாக்குறுதியாக கொடுத்து, நாங்கள் வந்துட்டா நாங்கள் அந்த மாதிரி செஞ்சிருவோன்றாங்களே. இப்போ இந்த மாதிரி சக்திகள் எல்லாம் வந்துவிட்டால் அதற்கு நாம் நேரடியாகவோ அல்லது இந்த மாதிரி உதிரிகளுக்கு பின்னால் போய்
உதிரிகளுக்கு பின்னால் போய் நாம் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதன் வழியாக வேறு ஒரு ரூபத்தில் மதவாதம் இங்கே வந்துவிடுமையானால் யூபியிலும் அதே போன்று இன்ன பிற மாநிலங்களிலும் என்னென்ன பின்னடைவுகளை அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல இதர சமுதாய மக்களும் பெறுகிறார்களோ அந்த நிலைக்கு தள்ளப்படுகிற அபாயம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் தொடர்ச்சியாக துஆ செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. யா அல்லாஹ் வலா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. பெருமானார் அன்றாடம் கேட்ட துஆக்களில் ரொம்ப முக்கியமான துஆ இது. வலா துஸல்லித் அலைனா பிதுனூபினா. யா அல்லாஹ், நாங்கள் சில பல தவறுகள் செய்து விடுகிறோம், சில பல பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்து விடுகிறது. அந்த பாவத்தை எங்க தவறுகளை காரணம் காட்டி எங்க மேல அநியாயக்காரர்களை நீ சாட்டி விடாது. அக்கிரமக்காரர்களை, வரம்பு மீறக்கூடியவர்களை, எல்லை மீறக்கூடியவர்களை, வேற்று வித்தியாசங்கள் எல்லாம் பார்க்காதவர்களை, ஒட்டுமொத்த அழுச்சாட்டியத்தின் மொத்த உருவங்களாக இருக்கக்கூடியவர்களை எங்களுக்கு நீ ஆட்சியாளர்களாக கொடுத்து விடாதே அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். நல்லாட்சியை உலகத்திலே தந்த, நேர்மையான நீதமான ஆட்சியை உலகத்திற்கு எப்படி தர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த நபிகள் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், நல்லவர்களை ஆட்சி கட்டிலில் உட்காரவை, அநியாயக்காரர்கள் எங்களுக்கு ஆட்சியாளர்களாக வந்துவிடக்கூடாது, எங்களை காத்து ரட்சிப்பாயாக என்று பெருமானார் துஆ செய்தார்கள் என்றால் இந்த துஆவின் வலிமை நமக்கு புரிகிறது. எனவே மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், வாக்கு செலுத்துகிற நாளில் ஒவ்வொரு ஓட்டும் ரொம்பவும் முக்கியமானது. உன் நண்பரிடத்தில் பேசிக் கொண்டிருந்து அவர் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிலர் ஒரு குறிப்பிட்ட ஊரிலிருந்து வாக்கு செலுத்துறதுக்காக வேண்டிய நாடு கடந்து வருகிறார்கள். வேற எந்த காரணமே கிடையாது, குடும்பத்தில் ஃபங்க்ஷன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்லி ஓட்டு போடணும், அதற்காக வேண்டி நாடு கடந்து குடும்பத்தோடு பயணிக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கிற பொழுது. இதுவெல்லாம் பொறுப்புணர்ச்சியின் வெளிப்பாடு. எனவே வாக்கு செலுத்துகிற நாளில் அன்றைய தினம் காலையில் எழுந்து அல்லாஹ்விடத்திலே 2 ரக்காயத் அதற்காகவே தொழுதுவிட்டு, யா அல்லாஹ், நல்லாட்சியை கொடு, நல்லவர்களை ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வா, அக்கிரமக்காரர்களையும் மதவாத சக்திகளையும் அல்லாஹ்வே நீ ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடு, அதற்கு துணை போகக்கூடியவர்களை யா அல்லாஹ் நீ தளந்தெரியாமல் ஆக்கிவிடு என்று துஆ செய்துவிட்டு நாம் அதிகாலை ஃபஜருக்கு பின்பாகவே ஆரம்பமாகவே சென்று நாம் ஓட்டளிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தியை நாம் கடத்த வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு இந்த விஷயங்களை சென்று சேர்க்க வேண்டும். அந்த முக்கியத்துவத்தை உள்வாங்கி நாம் இதை சரியாக செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே தொடர்ச்சியாக துஆ செய்வோம். வல்ல அல்லாஹ் நல்லாட்சியை மலரச் செய்வதற்கு என்றும் நம் யாவருக்கும் துணை நிற்கட்டுமாக. தமிழ்நாடு பல நேரங்களில் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது. இந்தி திணிப்பிலும் சரி, நீட்டினுடைய எதிர்ப்பிலும் சரி, பல விஷயங்களில் மாநில உரிமைகளிலும் சரி. இந்த தேர்தலிலும் நிச்சயம் தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் முன்னுதாரணமாக நிற்கும் என்ற நம்பிக்கை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அல்லாஹ் அதை பூர்த்தியாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.